ஹாய் ஹலோ ஒன் திஸ் இஸ் ஸ்டானிக்கர். ஸோ அதாவது இந்த நாளும் இன்னொரு வீக்லி வேர்டில் உங்களை மீண்டும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம்னு எப்பவுமே சொல்கிற மாதிரி சொன்னாலும் இந்த வீக்லி வேர்ட் கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன்னா திஸ் இஸ் ஆர் 100th வீக்லி வேர்ட் பை த கிரேஸ் ஆஃப் காட். கிட்டத்தட்ட 100 வீக்லி வேர்ட் நம்ம இப்போ வரைக்கும் பார்த்துருக்குறோம். கர்த்தருடைய சுத்த கிருபை, கர்த்தருடைய பெரிதான கிருபை அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் அவருடைய கிருபை வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா ஆக்ஷனில் கொண்டு வர அளவுக்கு அவருடைய கிருபையை அவருடைய விசுவாசத்தோடு பிரயோஜனப்படுத்த கர்த்தருடைய கிருபை கொடுத்தார். எடுத்து ஒவ்வொரு நாளும் அதுக்கேற்ற வசனங்கள், அதுக்கேற்ற வார்த்தைகள், கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு ஒத்தாசையாக இருந்து அவர் என்ன பேசணும்னு நினைக்கிறாரோ அவருடைய இருதயத்திலிருந்து எல்லாவற்றையும் ஊற்றி கர்த்தருடைய இருதயத்தை என்னுடைய வாயில் வைத்து அந்தளவுக்கு பேச தெரியாத டு பி என்ன சொல்கிறது, இன்னும் ஃப்ராங்காக சொல்லணும்னா ஐம் ஜஸ்ட் அ ஸ்டாமர், பட் காட் இஸ் ஸ்பீக்கிங் த்ரூ மை மவுத். ஸோ இது என்ன சொல்கிறது, நிச்சயமாக கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டிய நேரம், கர்த்தருக்கு நிச்சயமாக நன்றி செலுத்த வேண்டிய நேரம். ஸோ இத்தனை வாரங்கள் அல்லது இத்தனை டாபிக்ஸ் கர்த்தர் பார்க்க உதவி செஞ்சுருக்கிறார். அவருடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஸோ இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்துவாராக. ஸோ அவர் எந்த நோக்கத்துக்காக எத்தனை வார்த்தைகளை நம்மளோட பேசுகிறாரோ ஸோ அந்த நோக்கம் நிச்சயமாக நிறைவேறட்டும். எத்தனை பேர் கேட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. எத்தனையோ பேருடைய விசுவாசத்தை இது வந்து ஒரு சில வெளியரங்கமாக அல்லது சீக்கிரட்டாக எத்தனையோ பேரை இந்த வார்த்தைகள் நிச்சயமாக ஆற்றி கொண்டிருக்கும், நிச்சயமாக தேற்றி கொண்டிருக்கும் என்றும் நான் விசுவாசிக்கிறேன். ஓகே, ஆல் க்ளோரி டு காட். ஸோ இந்த நாளும் நம்ம இந்த வீக்லி வேர்டில் நம்ம பார்க்குற டாபிக் என்ன, வேர் இஸ் யுவர் அத்தாரிட்டி. ஸோ உங்களுடைய அத்தாரிட்டி எங்கே, அல்லது உன்னுடைய அத்தாரிட்டி எங்கே அப்படின்னு கேட்குற மாதிரி அப்படின்ற கேள்வி தான் இன்றைக்கி நம்மளோட டாப்பிக்கு. ஸோ இந்த வாட்டி சொல்ல அதாவது வேர் இஸ் யுவர் அத்தாரிட்டி. ஸோ நம்ம பார்க்குற பைபிள் வர்ஸ் 7ஆம் அதிகாரம், மத்தேயுலேருந்து 7ஆம் அதிகாரம், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த பின்பு அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடி ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஸோ இந்த வேர்ஸுக்கும் நம்ம டாப்பிக்கும் அதை எப்படி சம்மந்தமாகும் கேட்டது, நான் வேர் இஸ் யுவர் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஜீசஸோடைய அத்தாரிட்டி பற்றி இருக்கேன். ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ அதாவது ஜீசஸோடைய அத்தாரிட்டி பற்றி இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ வேர் இஸ் யுவர் அத்தாரிட்டி அப்படின்ற அந்த டாபிக், ஜீசஸோடைய அத்தாரிட்டி இந்த வசனத்தின்படி இந்த வசனத்தின் இயேசுவானவர் அவர் என்ன பண்ணுறார், அதிகாரம் உடையவராய் பேசுகிறாரு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு அவருக்கு அந்த அத்தாரிட்டி, அவருக்கு அந்த அதிகாரம் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அவருக்குள்ள கர்த்தருடைய ஆவி இருந்துச்சு. அவருக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இவர் என்னுடைய நேசகுமாரன் அப்படின்னு சொல்லி புறாவை போல் அவர் மேலே வந்து என்ன இறங்கிடுவார். ஸோ அவருக்கு ஆவியானவர் இருக்கிறதுனால ஸோ என்ன சொல்கிறது, அவருக்குள்ளே அந்த அத்தாரிட்டி தானே வருது கர்த்தர். ஸோ அது மட்டும் இல்லாமல் கர்த்தர் அவருக்கு சகல அதிகாரத்தை கொடுக்குற வசனமும் வர இருக்குது. ஸோ அத்தாரிட்டி இல்லைன்னா தான் ஆச்சரியம். அதை காடுடைய ஒரே பேரான குமாரனுக்கு அத்தாரிட்டி இல்லைன்னா தான் ஆச்சரியப்பேன். ஸோ அப்படி தான் அவருக்கு அந்த அத்தாரிட்டி அது உள்ளே வரும்போது கர்த்தருடைய. ஸோ இப்போ வந்து மற்ற விஷயங்கள் அப்போ இருந்த கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துகிட்டு போகிறவங்க, அவங்க ஏதோ ஒரு விதமான அது ஒரு பிஸ்னஸ் மாதிரியோ அல்லது அது ஒரு ட்ரெடிஷன் மாதிரியோ ஒரு வேளை அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஆக்கிட்டாங்க. ஸோ அதை அவங்களோட கவனத்துக்காகவும் சிலர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அப்படியே போயிட்டு இருக்கு. ஆனால் ஜீசஸ்க்கு அதில் ஒரு ஆதாயம் இல்லை. ஜீசஸ்க்கு வந்து அதில் எந்த விதமான பெனிஃபிட் இல்லை அவருக்கு. ஒரு பக்கம் அவருக்கு பெனிஃபிட் இருக்குது, ஆனாலும் வந்து என்ன சொல்கிறது, அவர் அப்படி ஒரு இது பண்ணணும்னு அவசியமே இல்லை. இப்போ அவர் வந்து கர்த்தரால் நடத்தப்படுறாரு. கர்த்தரே அவர் மெசையாவாக என்ன அபிஷேகம் பண்ணிட்டாரு. ஸோ அவருடைய பர்பஸ் நோக்கி அவர் ட்ராவல் பண்ணிவிட்டு அப்படி பண்ணுறதுனால அவருக்கு அத்தாரிட்டி. ஸோ இதை பற்றி இன்னும் கொஞ்சம் அப்படியே போயிட்டு இருந்தால் இன்னும் எக்கச்சக்கமாக நிறைய விஷயங்கள் இருக்குது, அவரையும் அத்தாரிட்டியோடு இருக்கிறாருன்றது. ஆனால் நம்ம டாபிக்னா வேர் இஸ் யோர் அத்தாரிட்டி.
இப்போ ஜீசஸ்க்கு எப்படி அந்த அத்தாரிட்டி வருதுன்னா, அவருக்குள்ள புத்திர சுவிகாரத்தின் ஆவி. அதாவது அவரது பிதாவுடைய ஒரே பேரான குமாரன். ஸோ அப்போ குமாரன் அப்படின்னா அவருக்கு பிதா ஒரு புத்திரன். அப்போ அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி அவருக்குள்ள எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, அந்த அத்தாரிட்டி அதை அப்படியே அது அப்படியே எக்ஸ்போஸ் ஆகுது. அவ்வளோ அத்தாரிட்டியோட பேசுகிறாரு. ஸோ இப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படின்ற அந்த அந்த டேக்லைன் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கே தெரியாமல் இருக்கலாம். நம்மளை பார்க்குற நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் இவன் கர்த்தருடைய பிள்ளை, இந்த மகள் கர்த்தருடைய. ஸோ நமக்கு அப்படி ஒரு நேம் டேக், அப்படி ஒரு இதோட நம்ம அப்படியே கேரி பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மளை பார்த்துட்டு வேர் இஸ் யோர் அத்தாரிட்டி அப்படின்னா, ஏன் அந்த வார்த்தையை ஒருவேளை நமக்கு என்ன சொல்கிறது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரி அன்னைக்கு ஜீசஸ்க்கு அத்தாரிட்டி இருந்துச்சு, அவருடைய பிள்ளை, அதனால அவர் பேசுறாரு. ஸோ இன்னைக்கு ஒரு பக்கம் நமக்கும் அத்தாரிட்டி இருக்கு. வி ஆல்சோ ஹாவ் அ அத்தாரிட்டி. அதே புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தான் நமக்கும் கொடுத்துருக்காரு தேவன். பயமுள்ள ஆவி, பலமும் மண்டும் எழுந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்துருக்காரு அவருடைய புத்திர. ஸோ கர்த்தருடைய ஆவியானவர் வந்தாலே இது எல்லாமே வருது. நமக்கு தேவையான தெளிந்த புத்தி, நமக்கு எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வருது. அது ஆனால் முக்கியமான ஒரு ஆங்கிள் என்னன்னா, அவருடைய புத்திர சுவிகாரத்தின் ஆவி, அவருடைய ஆவி வரும்போதே இதெல்லாம் கூட ஒரு பை ப்ராடக்ட்ஸ் மாதிரி அது கூடவே இது இன்பில்டாகவே வருது. ஸோ அப்போ அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி நம்மளுடைய வாழ்க்கையில் அது நிச்சயமாக ஆக்டிவேட்டாக இருந்துச்சுன்னா நமக்கும் அதே அத்தாரிட்டி இருக்குது. ஏன்னா ஜீசஸ் போகும்போது சொன்னார், நீங்கள் வந்து என்ன நீங்கள் இதிலும் பெரிதானவர்களை காண்பீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல. ஸோ அப்போ அதே என்ன சொல்கிறது, நமக்கு இருக்கிற அத்தாரிட்டி என்ன கர்த்தர் செஞ்ச அற்புதங்களை விட இன்னும் அதிகமாக செய்கிறத விட நமக்கு அந்த ஸ்பேஸ் இருக்குது. ஆனால் அதை நம்ம எப்படி சுதந்திரத்து கொள்ளலாம்னா, அந்த அளவுக்கு நமக்கு தேவையான விசுவாசம், அந்த அளவுக்கு கர்த்தருக்குள்ள தேவையான உறவும், அந்த அளவுக்கு தேவையான ஒரு கர்த்தருடைய ஆவியோட தேவையான கம்யூனியனும் எவ்வளோக்குள்ள டீப் ஆகுதோ அவ்வளோக்குள்ள அத்தாரிட்டி எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு இன்னர் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் அப்படியே எந்த அளவுக்கு டீப்பராக போகிறோமோ, அது நம்மளுடைய வாழ்க்கையில் அது அப்படியே என்ன அத்தாரிட்டியாக அது என்ன வெளியரங்கமாக ஆகும். ஸோ இன்றைக்கி நமக்கு அத்தாரிட்டி இருக்குதான்றதை பார்த்துக்கலாம். ஸோ அப்படி அத்தாரிட்டி இருந்துச்சுன்னா எந்தெந்த விஷயம்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் இப்போ நம்மளை பார்த்து ஒரு சில விஷயம் நம்மளை பார்த்து பயமுறுத்தி கொண்டிருக்குதோ அதை நம்ம ஈஸியாக மேற்கொள்ளலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சில ரோட்டில் போகும் ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் பார்த்தோன்னா, நான் பர்சனலாக ரொம்ப பயப்படுவேன். சின்ன வயசில் ரொம்ப பயப்படுவேன். இப்போது லைட்டாக பயம் இருக்கும், பட் அப்போ ரொம்ப பயப்படுவேன். ஒரு டக்குனு ஒரு நாயெல்லாம் துரத்துச்சுன்னா ரொம்ப பயமாக இருக்கும். அந்த நேரத்தில் ஓடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் நம்மளால் ஓடாமல் இருக்க முடியாது, எஸ்கேப் ஆகி ஓடணும் அப்படின்னு. ஆனால் நம்ம எந்த அளவுக்கு ஓடுறோமோ அதை இது தோண்டி விட்டுரும். அவனை போய் என்ன நீ இப்போ ஃபாலோ பண்ணிட்டு வான்ற மாதிரி அதுக்கு ஒரு மாதிரி அதுக்கு என்ன ஒரு மாதிரி அது தூண்டி விடப்படும். ஒரு நாய் அப்படின்னு பண்ணாலே செமையாக பயந்துடும். எனக்கு காலில் நடுக்க வச்சுட்டா வயசில். அப்படி இருக்கும்போது ஆனால் போக 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 நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை அப்படியே எப்படி சமாளிக்க கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு நாயெல்லாம் இருக்கும் வீட்டுக்கிட்ட. அந்த நாய்கிட்ட சரி நம்மளும் நம்ம நாய்ங்களோட ஒரு ஃப்ரெண்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி அதை பாசமாக தழுவ ஆரம்பித்தேன். அது என்ன பண்ணுச்சு, ரொம்ப அப்படியே காலை டைட்டாக பிடிச்சி பயம் வந்துச்சு. ஐயோ அதுக்கிட்ட விட்டு போனால் எங்கே பிடிச்சி ஒரு கடிச்சுன்னா அவ்வளோதான் வம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பயந்து அதுலேருந்து ரொம்ப அந்த மாதிரியும் பண்ணுறது இல்லை. ஆனால் அதுக்கு ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஆகி அப்புறம் ஆனால் வந்து நம்ம அதுங்கிட்ட நான் கற்றுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு செகண்ட் நின்று நம்ம ஒரு டக்கு ரோட்டில் போகும்போது ஏதோ ஸ்ட்ரீட் டாக் நம்மளை பார்த்து அது குலைக்குதுன்னா நம்ம அதை பார்த்து பயந்து போகாமல் அல்லது டக்குன்னு பேனிக்காகி ஆக்சிடென்ட் இன்னும் ஃபாஸ்ட்டாக முறுக்கணும்னா அது இன்னும் ஃபாஸ்ட்டாக துரத்த வாய்ப்பு. இதை நீங்கள் இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நான் அப்போலாம் நாய் துரத்து அப்படியே இன்னும் ஸ்பீடாக வண்டியை முறுக்கி காலை தூக்கி மேலே போட்டு போயிடுவேன். ரீசெண்டாக கூட ஒரு இன்சிடென்ட். ஸோ அது அப்புறம் பார்க்கலாம். ஸோ விஷயம் என்னென்னா இன்னும் கூட அப்படி தான் போகும். ஆனால் அதுக்கப்புறம் தான் ஒன்று கற்றுக்கிட்டேன். இதே ஒரு நாள் நான் பார்க்கும்போது ஒரு அண்ணா என்ன பண்ணார், அப்படியே போயிட்டே இருந்தார். அவர் அப்படியே பிரேக் போட்டு அப்படி திரும்பி ஒரு லுக் விட்டார். அது அப்படியே திரும்பி போயிடுச்சு. ஸோ அதுலேருந்து நான் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த மாதிரி நான் இங்கே துரத்த ஆரம்பிக்கிற மாதிரி தெரிஞ்சால் லைட்டாக தைரியத்தை வர வச்சு அப்படி பிரேக் போட்டு அப்படி நின்று அப்படி திரும்ப இல்லை அதுங்களை பார்த்து பயப்படாமல் உண்மையிலே போல்டாக இருந்ததுன்னா அது போயிடும்.
அதான் கர்த்தர் சொல்ற பிசாசுக்கு 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 எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடிப்போம். ஏன் இந்த எக்ஸாம்பிளை சொல்லணும்னா, இதே மாதிரி தான் காட் கிவனாக இது, அதாவது ஒரு சாதாரண தைரியமே இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும்னா, கர்த்தருடைய புத்திர சுவிகாரத்தின் ஆவி இருக்கும்போது எந்த அளவுக்கு நம்ம வல்லமை உள்ளவர்களாக மாற முடியும். கர்த்தருடைய சகல அதிகாரம் கர்த்தருடைய ஆவியின் மூலமாக நமக்குள்ளே வரும்போது நமக்குள்ளே ஜீசஸே வந்துடும். இனி நானால கிறிஸ்துவே எனக்குள் வாசம் பண்ணும். அவரே உள்ளே வந்தோன்னா அந்த அத்தாரிட்டியோட நம்மளோட வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்க சத்துருவின் வல்லமைகளை நம்ம ஒரு கட்டளை கொடுத்தா அது ஏன் பயப்படாது, அது ஏன் அது ஒழியாது, அதுக்கு இருக்கிற பவர் நம்மளை முற்றிலும் என்ன சொல்கிறது, அதுங்களுடைய எல்லா இன்ஃப்ளூயன்ஸ், அதுங்களோட எல்லா தாக்கத்தையும் ஒன்றுமில்லாமல் ஆக்க முடியுமே. ஒரு சாதாரண பயமாக இருக்கலாம், என்ன ஆகும், என்ன பண்ணும் அப்படின்ற ஒரு ஏதோ ஒரு ஃபியராக இருக்கலாம், இல்லை எதை வேணால் இருக்கலாம்ல. அதை நம்ம அத்தாரிட்டியை வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது அது நம்மளை மேற்கொள்ளவே முடியாது. ஆனால் இப்போது நம்மளுடைய கேள்வி, வேர் இஸ் யோர் அத்தாரிட்டி? அப்போது நமக்கு ஆனாலும் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது சில விஷயங்கள் இன்னும் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுது, மேற்கொள்ளுது. ஒரு சில போராட்டங்களும் ஒரு சில விஷயங்களும் நம்ம என்ன பண்ணுது, மேற்கொள்றது ஈஸியாக. ஏன் அப்படின்னா, அத்தாரிட்டி ஒருவேளை கம்மியாக இருக்க நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ. ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம், எப்படி இதை ஏன் கம்மியாகுது, ஏன் நம்ம அத்தாரிட்டி நம்மளால் இது பண்ண நம்மள அத்தாரிட்டி நம்ம சரியாக நம்ம கரெக்டாக அத்தாரிட்டி கரெக்டாக யூஸ் பண்ண முடியல அப்படின்னு பார்த்தோன்னா, ஏன்னா அப்பாவுக்கும் மகனுக்கும் இருக்கிற உறவில் லைட்டாக ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ அல்லது ஏதோ ஒரு விதமாக ஐயோ அப்பா மேலே என்ன சொல்கிறது, அவருக்கு பிடிக்காத ஏதோ ஒன்று செஞ்சுக்கலாம், நம்ம அதனால் ஒரு பயம் இருக்கலாம். கர்த்தர் என் கூட தான் இருக்கிறாரா, கர்த்தர் இன்னும் என்ன அக்செப்ட் பண்ணுறாரா, ஏன்னா அவருக்கு அவரை பற்றி நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா அப்பாவை பற்றி அவருடைய பிள்ளைங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயம் அப்பாவுக்கு பிடிக்காத அல்லது அவரை ஹர்ட் பண்ணக்கூடிய, இல்லை அவர் சொன்ன விஷயங்களை மீறி ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கலாம். அந்த தவறுகள் அவர் ஹர்ட் பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம். அது நமக்கு நல்லா தெரியும் என்னன்று. அந்த ஒரு விஷயம் அது ஒரு விதமான பயத்தை உருவாக்கி அவருடைய அத்தாரிட்டியை நம்மளை பயன்படுத்த விடாமல் நம்மளை நம்ம அத்தாரிட்டி இல்லாமல் நம்மளை அதை இது பண்ணி முடக்கி போட்டிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்கிறாரு, உன் அத்தாரிட்டி எங்கே, தப்பே பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, என்ன ஆனாலும் அவர் என்ன சொல்லுது ரொம்ப கிளியராக பால்ஸோட கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார், துன்பமோ துயரமோ மரணமோ ஜீவன் எதுவுமே, அந்த வசனம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸோ எதாலையும் நம்மளை அவருடைய இதை விட்டு பிரிக்கவே முடியாது. அப்பாவோட அன்பு மகனுக்கு என்றைக்குமே இருக்குது. ஏதோ தப்பு பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்பா நான் அப்படியே விட்டு அபேண்டன் பண்ணுறாரா என்ன, இல்லவே இல்லை. சில நேரத்தில் இந்த அன்பின் சிக்ஷைகள் பண்ணலாம் டெம்பரரியாக, ஆனால் அதுக்குன்னு ஒரேடியாக அதுதான், என்னுடைய கடும் கோபத்தினால் உன்னை அடித்தேன், ஆனாலும் என்னுடைய உருக்கமான இரக்கங்களால் உன்னை என்ன சேர்த்து கொள்கிற தேவன். ஸோ நம்ம அந்த ஸ்டேஜ்லேயே இருந்ததுனால அத்தாரிட்டியை விட்டு உட்காந்துக்கலாம். ஆனால் உண்மையான புரிதல் ஞானமுள்ள மகன் தன்னுடைய தகப்பனை உண்மையான புரிதல் உள்ள ஒரு மகன் என்ன பண்ணுவான்னா, என்ன இருந்தாலும் சரி, அவர் என் அப்பா, அவருடைய பிள்ளைன்றதுனால எனக்கு என்ன சொல்கிறது, அவருடைய அதே பவர் எனக்கும் இருக்குது அப்படின்றத அவன் சுதந்திரிச்சு அந்த ஒரு புரிதலோடு அவன் இருக்கும்போது அப்பாவுக்கு சந்தோஷமாக இருக்கும். அது நிச்சயமாக. ஸோ நம்ம அவரை என்ன சொல்ற அத்தாரிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணி அவரை சந்தோஷப்படுத்துகிறவர்களாக ஞானம் உள்ளவர்களாக இருக்க தேவனை கிருபையே நமக்கு கர்த்தர் தருவாராக. ஸோ அந்த அத்தாரிட்டி எப்படி வருதுன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் மூலமாக தான். அவருடைய ஆவியானவர் வரும்போது அத்தாரிட்டி கண்டிப்பாக வருது. ஸோ இன்னும் டீப்பர் கம்யூனியனோட அத்தாரிட்டி இன்னும் டெவலப் பண்ண இன்னுமாக அடுத்தடுத்த ரெல்ம்ஸ்க்கு செல்ல தேவையான கிருபையை கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் தருவாராக. அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, எங்களோட பேசி கொண்டிருக்கிறீர், நன்றி. எங்கள் அத்தாரிட்டியை நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணி எல்லாவற்றையும் மேற்கொள்ள கிருபை தாங்க. உம்முடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளே இப்பொழுதே எங்கள் மேலே இப்பொழுதே வருகிறதற்காக நன்றி. நாங்களும் உம்முடைய குமாரத்திகளாய் முற்றிலுமாய் மாறினதற்காக நன்றி. எங்களுடைய அத்தாரிட்டி எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான அந்த ஞானத்தை நீங்கள் எங்களுக்குள்ளே இப்பொழுதே தாங்க. உம்முடைய ஞானத்தின் ஆவியை ஊற்றுங்க. முற்றிலும் எங்கள் ஆளுகை செய்யுங்க. உங்களுடைய கரத்தில் எங்களுடைய வாழ்க்கைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் மேற்கொள்ள எங்களுக்கு தேவையான கிருபை தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். இதே போல் இன்னொரு கர்த்தருடைய வார்த்தையில் வீக்லி வேர்டில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you in the next video.